Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தோசை. அதுக்கு சைட் டிஷ்ஷா வேர்க்கடலை சட்னி. நார்மலா எப்பவுமே நம்ம தோசை சுட்டு கொடுப்போம். இது பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பசங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே இல்லாம இது ஒரு டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 4 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவில் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது ஒரு 2 கப் அளவு இருக்கும். இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவில் உப்பு இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்க. நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ நான் உப்பு போடலை. இப்போ அந்த தக்காளி போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், மாவே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு கடலை மாவும் 1 ஸ்பூன் அளவு ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடலை மாவும் ரவையும் சேர்க்கும் போது நல்லா முறுமறுப்பாகவும் நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் 1 ஸ்பூன் கடலை மாவுன்றத மாவு அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கடலை மாவு 2 ஸ்பூன் ரவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையே இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தோல் உரிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2 பூண்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை நல்லா காஞ்சிருச்சு, தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய துண்டு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுனா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி ரொம்ப நீங்கள் மையாக அரைக்க தேவையில்லை, ஒரு அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்கலாம். எப்போவுமே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிப்போம். ஆனால் இன்றைக்கி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன் அளவு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி தாளிக்கும் போது சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ சட்னியோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ தோசை தவா வச்சு நல்லா காஞ்சோடனே தோசையை உங்களுக்கு எவ்வளோ தூரம் மெலிசாக நீங்கள் ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. ஒருத்தர நல்லா சுற்றி ஊற்றிட்டு ரொம்ப மெலிசாக ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் வேக விட்டு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் தடிமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தோசை. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு காம்பினேஷன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.